ஊழல், ஊழல், ஊழல். என்னங்கப்பா ஊழல்? 1996ல டைரக்டர் சங்கர் சார் இயக்கிய இந்தியன் படம், மக்கள் மனசுல ரொம்பவே இடம் பிடிச்சிருந்த ஒரு முக்கியத்துவமான படம். கமல்ஹாசன் நடிச்சதுல. அவ்வளோ பாராட்டி கொண்டாடிட்டு இருந்த இந்தியன் படம். ஆனா, அத திக்கி திணறி இழுத்து புடிச்சு இந்தியன் 2வா இப்ப 2024ல ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆனா, இந்தியனுக்குள்ள மதிப்பு இந்தியன் 2ல அப்படியே ரிவர்ஸா வந்திருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதா இந்தியன சொல்லிட்டு இருந்தாங்களோ, இப்ப இந்தியன் 2ல சோசியல் மீடியால கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா? அப்படின்னு. இந்தியனோடவே விட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இந்தியன் 2வ கொண்டு வந்து ஊழலுங்கிற பேர்ல என்னென்னமோ கொலாப்ஸ் பண்ணி விட்டாரு சங்கர் சார். பெரிய கான்செப்ட்லாம் ஒண்ணும் இல்ல. சேம் அதே மெத்தட்ல கொஞ்சம் டிஃபரெண்ட்டா 2கே ஜெனரேஷனுக்கு ஏத்த மாரி எடுத்திருக்காரு. ஊழல்னு ஆரம்பிச்சு, இந்த ஊழல்ல இந்தியனோட 2வது போராட்டம் அப்படின்ட்டு இருக்காப்படி தாத்தா. 70 வயசு அப்பவே அவருக்கு இருக்கும். திருப்பி ஒரு 2024ல வந்தா எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. சித்தார்த் பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் டாக்ஸ்ன்னு ஒரு சேனல் வச்சிருக்காப்படி. சோசியல் மீடியால நல்லதுக்காண்டி போராடுறதுக்காண்டி அந்த சேனல்ல நெறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. ஊழல் எதுவும் நடக்கக்கூடாது. உங்க குடும்பத்துல எல்லாம் இருக்கணும். அப்படி இப்படின்னு இந்த மாரி ஒரு மொக்கையான கான்செப்ட்ட கொண்டு போயிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, கம்பேக் இந்தியா போட்டணும். நம்ம தாத்தா வந்தாத்தையும் கரெக்ட்டா இருக்கும். இந்தியன் வந்தாத்தே இதெல்லாம் சரியாகும்னு சொல்லி, சித்தார்த் அவங்க டீம்ல எல்லாரும் சரி பண்ணி இது தாட்டுறாங்க. திருப்பி கம்பேக் இந்தியான்ட்டுன்னு நம்ம தாத்தா எங்கிருந்தோ வராரு. ஆள் கெத்தா. ஏனுங்க ஆல்ரெடி 70 வயசு. இப்ப அவருக்கு 100 வயசுக்கு மேல இருக்கும். என்னங்க சொல்றீங்க? அப்படின்லாம். தேவையில்லாத கான்செப்ட் தான் சொல்லப்போனா. அவரு வராரு. ஊழல் ஊழல்னு 4, 5 பேத்த கொல்றாரு. மொக்கையா போகுது. இன்டர்வல் வருது. திருப்பி கிளைமேக்ஸ்ல கோ பேக் இந்தியன்னு இவர சொல்றாங்க. இவர அடிச்சு விரட்டுறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க, திருப்பி ரிலீஸ் பண்றாங்க. ஒரு திருப்பி அடுத்து ஒரு ட்விஸ்ட்ட குடுத்து 3 பார்ட் வேற. பொதுவா இந்த படத்த பத்தி சொல்லணும்னா பெருசா ஒண்ணுமே இல்ல. இது தேவையில்லாத முயற்சின்னு தான் சொல்லணும். இந்த படத்த ஒன் டைம் பார்க்கறதே பெருசு தான். ஏன்னா ரொம்ப போர் அடிச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. படத்துல நெறைய என்னென்ன விஷயம் மிஸ்ஸிங்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏ.ஆர். ரஹ்மான் சார் இல்ல. அது ரொம்பவே மிஸ் பண்றாங்க எல்லாருமே. இந்தியன் 1ல பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாரு. இந்தியன் 2ல இப்ப அப்படி இல்ல. அதுவே 2கே ட்ரெண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி அனிருத்த தாட்டி விட்டாங்க. பரவால்ல, ஓகே தான். கமலுக்கு இவ்வளோ ஆக்டிங் குடுத்துருக்க கூடாது. ரொம்ப ஓவர் பில்டப்பா இருக்கு கமல் சாருக்கு. இந்த 6 பேக் சீன்லாம் தேவையான்ட்டுன்னு இருக்கு. அந்த மாரி இருக்கு. இந்தியன்ல தாத்தா அம்புட்டு பேத்தையும் கதற விட்டுருப்பாரு. இங்க இந்தியன் 2ல பார்த்தீங்கன்னா, தாத்தாவ எல்லாரும் கதற விட்டாங்க. படத்துல 2 விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு 2, 3 சீன்ல ஏ.ஆர். ரஹ்மான் பிஜிஎம் வரும். தூக்கி சாப்பிட்டுரும் அந்த இடத்துல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் 3யோட ட்ரெய்லர். அதுதான் கொஞ்சம் எல்லாத்தையும் எதிர்பார்க்க வச்சிருக்கு. ஏன்னா, இந்தியன் 3லயாவது கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்க்கலான்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இந்தியன் 3ல நல்லா இருக்கும்னு நெனைக்கிறாங்க. பட் நல்லா இருந்துச்சுன்னா சேமா முடிச்சுருவாங்க. பட் இந்தியன் 2வே எடுத்திருக்க வேண்டாம்னு எல்லாத்துக்கும் தோணும். என்னோட கணிப்புல படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, நான் 5க்கு 2 குடுக்குறேன். அவ்வளோதான் படத்தோட ரேட்டிங். உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.